சென்னை பெருங்களத்தூரில் காதலை ஏற்க மறுத்த பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்ட ஐடி நிறுவன ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். டெலிகிராமில் போலி முகவரி உருவாக்கி மிரட்டியவர் சிக்கியது எப்படி? ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஷாம்ஜாய் ஹரீஷ் சென்னை பெருங்களத்தூரில் தனியார் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். ஷாமுக்கு டீம் லீடராக பதவி கிடைத்த நிலையில் அவரின் மேற்பார்வையில் 8 பேர் பணியில் இருந்துள்ளனர். அதில் 24 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண்ணிடம் நட்பாக பழகி அவரை 1 வருடத்திற்கு மேலாக ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார் ஷாம். அதைத் தொடர்ந்து ஷாம் அந்த இளம் பெண்ணிடம் பலமுறை தனது காதலை கூறியும் அதை அந்த பெண் ஏற்கவில்லை. இந்நிலையில் டெலிகிராம் மூலமாக வேறு ஒரு நபர் பேசுவது போல் அந்த இளம் பெண்ணிடம் நட்பாக பேசியிருக்கிறார். நீங்கள் அழகாக இருக்கின்றீர்கள், மாடலிங் செய்தால் உங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என சில நாட்கள் அந்த பெண்ணிடம் டெலிகிராம் மூலமாக பேசியிருக்கிறார் ஷாம். இருவரும் நட்பாக பேசி வந்த நிலையில் திடீரென தவறான குறுஞ்செய்திகளை அந்த பெண்ணிற்கு அனுப்பியிருக்கிறார். அதை அவர் கண்டிக்க இளம் பெண்ணின் புகைப்படத்தை மார்பிங் செய்து ஆடையின்றி ஆபாசமாக இருக்கும் புகைப்படத்தை அந்த பெண்ணுக்கு அனுப்பியுள்ளார். இதை பார்த்த இளம் பெண் அதிர்ச்சி அடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த நிலையில் தனது தம்பியிடம் விவரங்களை கூறியிருக்கிறார். அவர் வேறு ஒரு டெலிகிராம் ஐடி மூலமாக ஷாமை தொடர்பு கொண்டு பேசியபோது அது டீம் லீடராக இருக்கும் ஷாம் என தெரிய வந்தது. உடனே ஷாமிடம் தொலைபேசி மூலமாக இளம்பெண் தொடர்பு கொண்டு பேச தன்னை காதலிக்காவிட்டால் இந்த படங்களை சமூக வலைத்தளங்களில் பரப்பி விடுவதாக மிரட்டியிருக்கிறார். இது குறித்து பீர்க்கன்காரணை காவல் நிலையத்தில் இளம்பெண் புகார் அளிக்க போலீசார் விசாரணை நடத்தி தலைமறைவாக இருந்த ஷாமை கைது செய்தனர். ஒருதலை காதல் விவகாரம் நல்ல பதவியில் இருந்த இளைஞரை தற்போது கம்பி எண்ண வைத்துள்ளது.